அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்களில் 12 ராசிகளில் எந்த ராசிக்கு அமோக வெற்றியும் எந்த ராசிக்கு லக் அடிக்க போகக்கூடிய ஒரு வாரமாகவும் அமையிருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க நியூ வியூவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வாரத்துல என்ன லக், எந்த விதத்துல அமோக வெற்றியும் கிடைக்க வேண்டும் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி முதல் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தில் சனி பகவானும் ராகுவும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் வருமானம் என்பது சிறப்பாக இருக்குங்க. குடும்ப செலவுகளும் கட்டுப்பட இருக்கு. அஷ்டமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்கு இடம்பெயர்வது என்பது மிக சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். ராசிக்கு உரியவர் திரிகோண ஸ்தானமாகிய பாக்கியஸ்தானத்தில் பலம் பெறுவதால் ராசி பலம் பெறக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைகிறது. நினைத்த காரியங்கள் நிறைவேறுங்க. சேமிப்பு அதிகரிக்க இருக்கு. வீடு வாங்குதல், மனை வாங்குதல் போன்றவற்றில் இருந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தொழில் வேகம் எடுக்கும். சகோதர உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. 6க்கு உடைய புதன் அஷ்டமஸ்தானம் இருப்பதால எதிர்பாராத சில நல்ல விஷயங்களும் செய்திகளும் கிடைக்க இருக்கு. குழந்தைகளுடைய எதிர்காலம் வளம் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்கு. ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்த சனி வக்ரம் நீங்கி இருப்பதால தொழிலில் தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் ஊழியர்களின் நம்பிக்கை உங்கள் மீது அதிகரிக்கும். கடின உழைப்புக்கான பலன் நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு வக்ரம் பெறுவதால் எதிர்பாராதபடி சில நல்ல காரியங்கள் நடக்குங்க. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களின் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்கு. நிதி நிலைமை மீதமானதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு தன பஞ்சமாதிபதி புதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். உங்களுடைய ராசியை பார்ப்பதால் ராசி பலம் பெறுகிறது. மண் பூமி வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். பயணங்களால் நிச்சயம் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்கள்ல அமோக வெற்றியும் லக்கும் அடிக்க போகிறது என்று பார்க்கும்போது, லாபாதிபதி செவ்வாய் ராசியில் 7ல் அமர்ந்து ராசியை பார்வையிடுகிறாரு. ராசிக்கு 2ல் குரு உச்சம் பெற்றிருக்கிறார். 6ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்து ஆத்ம பலத்தை உண்டாக்குகிறாருங்க. அரசாங்க அனுகூலம் நிச்சயம் உண்டுங்க. இத்தனை நன்மைகளும் மிதுன ராசினியர்களான நீங்கள் பெற இருக்கீங்க. இந்த வாரத்துல உங்களுக்கு பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. செவ்வாய் சுபபலம் பெற்றிருப்பதால் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் இப்போது நிறைவேற இருக்குது. ஏற்கனவே உள்ள வேலைகளில் இருந்து அதிக சம்பளம் வாய்ப்பும் உள்ள வேலைக்கு சிலர் மாற இருக்கீங்க. சகோதரர்களிடம் இணக்கம் ஏற்படுங்க. கலைத்துறைக்கான கிரகம் பலமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் ஆதாயமும் நிச்சயம் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வெற்றிக்குரிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வெற்றி மீது வெற்றி வந்து சேருங்க. உங்களுடைய மனதில் திடமான சிந்தனைகள் உருவாகும். ராசியில் குரு அமர்ந்ததால ஏற்பட்ட தோஷம் அவர் வக்ரம் பெறுவதால நீங்க இருக்கு. அவருடைய பார்வை பலத்தால் முன்னேற்றம் ஏற்படுங்க. ஜீவனஸ்தானம் பலம் பெறுவதால் தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்குங்க. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. உழைப்புக்கான பலன் நிச்சயம் கிடைக்குங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிரன் விருச்சிக ராசியில் சூரியனோடு இணைந்திருக்கிறார். ராசிநாதனோடு இணைந்திருக்கும் கிரகம் நன்மையை செய்யும். சுக்கிரன் உங்களை வளர்ச்சி பாதையை நோக்கி தொழிலில் ஈடுபடுத்துவாருங்க. லாபம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்கு. திறமைக்கு பாராட்டப்பட இருக்கீங்க. திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளையும் பெற இருக்கீங்க. வாழ்க்கை துணையுடன் நேரத்தை நல்லபடியாக இந்த வாரம் முழுவதுமே செலவிடுவீங்க. அதே போல் புதன் விருச்சிக ராசியில் இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு உண்டு. சிலர் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவார்கள். பாக பிரிவினை சுமூகமாக நடக்குங்க. அதே போல கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் துணிச்சலோடு
முனைப்போடு எந்த காரியத்தையும் செய்து வெற்றி காண இருக்கீங்க. அரசாங்க ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பதவி உயர்வு பெறும் வாய்ப்பு உண்டு. லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து முக்கியமான இடங்களை பார்வையிடுவதால் நன்மைகள் அதிகரிக்கும். பொருளாதார வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க. கடன் சுமை குறையும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. இடம் பூமி வாங்கும் முயற்சி கைகூட இருக்கு. அதே போல் பத்திரப்பதிவில் இருந்த தடை விலகுங்க. சுபகாரிய முயற்சிகள் பலிக்க இருக்கு. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே போல் குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தருங்க. திருமணமாகி குழந்தைக்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வெற்றி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு ஏற்பட இருக்குதுங்க. பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளும் திறன் ஏற்படும். முன்வைத்த காலை பின் வைக்காமல் காரியங்களை ஆற்றுவீங்க. ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்த ராசிநாதனை குரு பார்ப்பதாலும் புதன் அமர்ந்திருப்பதாலும் புதிய ஆதித்ய யோகம் இருப்பதாலும் எடுத்த காரியங்கள் தொய்வின்றி நடைபெற இருக்கு. பொருளாதார ஏற்றம் உண்டுங்க. தடைகள் ஏற்பட்டாலும் சுபகாரிய முயற்சிகள்ல வெற்றி உண்டுங்க. சிலர் துணை தொழிலை தொடங்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கும் வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2இல் ராசிநாதன் தன குடும்பத்தில் பலமாக அமைந்திருப்பதால் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும். குரு ராசியை பார்வை செய்வதால் காரிய வெற்றி உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி பலிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்க இருக்கு. சிலருக்கு ஊதிய உயர்வு உண்டு. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டுங்க. வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க. புதிய பொறுப்புகள்ல பதவிகளும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த வாரம் விருச்சிக ராசினியர்களுக்கு அமையிருக்கு. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வக்ரம் நீங்கிய சனி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இடத்தில் வெற்றியை தரும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார். குரு 8இல் மறைந்தாலும் தன குடும்ப ராசியை பார்வையிடுவது சிறப்பு. குடும்ப பிரச்சனைகள் குறையுங்க. தனபாக்கியங்கள் அதிகரிக்கும். வேலையில் தனித்துவமான திறமையை காட்டுவீங்க. போட்ட திட்டங்கள் செயல்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்குங்க. இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல முன்னேற்றம் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் அமர்ந்திருக்கிறார்கள். லாபஸ்தானம் என்பது தொழில் லாபத்தை மட்டும் குறிப்பதல்லங்க, சிந்தனை லாபத்தையும் குறிப்பது. எனவே நல்ல எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு நிச்சயம் கிடைக்குங்க. அந்த 3 கிரகங்களும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ராசியை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய பலன் அதிகரிக்கும். அதோடு குரு 7ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் ராசி புண்ணியம் பெறுகிறது. தேவைக்கேற்ற பொருளாதாரம் கிடைக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி தரும். தடைப்பட்ட காரியங்கள் எப்படியாவது ஒரு விதத்தில் சுமூகமாக முடிந்துவிடும். ராசிநாதன் சனி வக்ர நிவர்த்தி பெறுவதும் நன்மை செய்யும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு புதன் சூரியன் இணைந்திருக்கிறார்கள். 10ஆம் இடத்தில் ஆத்மகாரகன் சூரியன் இணைந்திருப்பதால சிறந்த யோகம் உண்டுங்க. அரசாங்க விஷயமான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தன குடும்ப அதிபதி செவ்வாய் 10இல் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு அங்கு பலம் அதிகங்க. திக்பலம் பெறுகிறார். பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் பெறுகிறார்கள். சுக்கிரனும் அவர்களோடு இருப்பது சிறப்பு. அவர்களை ராசிநாதன் குரு பார்ப்பது மேலும் சிறப்பு. இத்தருணங்கள்ல நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. இத்தருணங்கள்ல அனைத்து ராசிக்காரர்களுக்குமே கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.